தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மண்டல வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வருகிறார். அந்த சமயம் செய்தியாளரிடம் பேசிய அவர், கேப்டன் போட்டோக்களை எந்த கட்சியினரும் பயன்படுத்தக்கூடாது, கூட்டணி சேரும் கட்சிகள் பயன்படுத்தலாம், சினிமாவில் கேப்டன் போட்டோவை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை என்று கூறினார். இந்த நிலையில் தேமுதிக பொருளாளரும் பிரேமலதாவின் சகோதரருமான LK சுதீஷ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட புகைப்படம் அரசியல் அரங்கில் விவாத பொருளாக மாறியுள்ளது. அதாவது, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா இருப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். இதனால் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக செல்ல போகிறதா என்ற கேள்விகள் எழுந்தன. அதே சமயம் ஜெயலலிதாவை போன்றே பெண் தலைவராக பிரேமலதா உருவெடுத்து வருவதை உணர்த்துவதாக சுதீஷ் இந்த புகைப்படத்தை பகிர்ந்தாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தனியார் ஊடகத்திற்கு விளக்கமளித்த சுதீஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை சிங்கப்பெண் என்று அழைப்பர், அவரை ரோல் மாடலாக கொண்ட பிரேமலதாவை தற்போது சிங்கப்பெண் என்று அழைக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். LK சுதீஷ் ஜெயலலிதா போட்டோவை பயன்படுத்தியது தவறுதான் என இரு கட்சி நிர்வாகிகளும் புலம்பி வருகின்றனர். இதனால் பிரேமலதாவுக்கு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் அதிமுக மற்றும் திமுகவுடன் தேமுதிக எந்தவித முரண்பாடும் காட்டுவது இல்லை. இதனால் இரு கூட்டணிகளுக்கும் செல்லும் வாய்ப்பு தேமுதிகவிடம் உள்ளது. எந்த கூட்டணிக்கு பிரேமலதா செல்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.